ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த முருங்கைக்கீரையை வச்சு பூரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க முருங்கைத்தலை பொரிக்கலாம். முருங்கைக்கீரை பூரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நான் 400 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாவு ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கிறோம், ஸ்பூனு சுகர் சேர்த்திருக்கிறோம். மிக்சியில் அரைச்சி அந்த எசன்ஸை மட்டும் எடுத்து நம்ம இந்த முருங்கீரை தண்ணியே வச்சு நம்ம இதை வச்சு பிணையணும். வாங்க மிக்சியில் போட்டு அரைச்சி முருங்கீரையை இப்படி நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்படி வலிச்சுக்கணும். இதை சேர்த்து வடிச்சாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையணும். எண்ணெய் ஒரு ஸ்பூனு ஊற்றி நல்லா இந்த முருங்கைக்கீரையை அந்த எசன்ஸ் வச்சே நல்லா பிணையணும். வேறு தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டே இருந்தோம்னாக்க கையில் ஒட்டாத இருக்கணும். உருட்டி வச்சு ஒரு அரை மணி நேரம் இங்கே வாங்க. இப்போ கையில் நமக்கு ஒட்டலை, இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை வச்சிடணும். அரை மணி நேரம் நம்ம வச்சுட்டு அப்புறம் எடுத்தோம்னா பூரி போட்டோம்னா நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். இப்படி கொஞ்சம் பெருசாக உருட்டிட்டு இந்த பாத்திரத்தை வச்சு இப்போ நம்ம இப்படி கட் பண்ணணும்னாக்க நம்மளுக்கு இந்த சைஸு வந்துடும். இதை பாருங்க, இவ்வளோ இது நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே இது எல்லாமே 400 கிராமுக்கு மாவில் இப்படி வந்திருக்குது. சரி வாங்க பூரி செஞ்சு திருச்சு. இப்படி நம்ம இந்த தண்ணியை இந்த எண்ணெய் இப்படி இது மேலே அடிச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் உப்பி வரும். பாருங்கள் எப்படி உப்பி வந்துக்குதுன்னு. நல்லா உப்பி வர வரையிலும் இந்த எண்ணெயை எடுத்து இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம அந்த 400 கிராம் கோதுமை மாவையும் இதே மாதிரி நம்ம செய்யணும். அது வரலையா? எண்ணெய் நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் பூரி உப்பி வரும். பத்தா நம்ம எண்ணெய் ஊற்றணும்னா இப்போ பூரி நல்லா உப்பி வராது. இது நல்லா முருங்கைக்கீரையை நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச முருங்கைக்கீரை தான். அதை போட்டு நான் நல்லா மிக்சியில் அடித்து வடித்து அந்த தண்ணியிலேயே தான் நம்ம கோதுமை மாவை பிணையணும். இந்த மாதிரி வரணுங்க. பாரு, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ நம்ம பூரி நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா புசு புசுன்னு வந்திருக்குது. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள், இதுக்கு பன்னீர் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. இந்த பூரி எப்படி தம்பி இருக்குது? சூப்பராக இருக்குதா? சூப்பராக